விஜயினுடைய சுற்றுப்பயணத்தை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் இவங்க ஒவ்வொரு விழாவா பிளான் பண்றாங்க. ஆனா நீங்க மக்கள் கிட்ட எதிராக ரீச் ஆகும் அப்படின்னா விஜயினுடைய சுற்றுப்பயணம் தான். என்ன காரணம்? அவர் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு நடிகர். அதான் உண்மையில பார்த்தீங்கன்னா சீமான் தான் தமிழ்நாட்டு அரசியலில் வந்த சனின்னு சொல்லணும். அப்படிதான் அவருடைய பேச்செல்லாம் இருக்குது. என்னென்னா எம்ஜிஆர் பல லட்சம் மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக இருந்தவர். இன்றைக்கும் எம்ஜிஆரை கடவுளாக பூஜிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அதேமாதிரி அண்ணாவின் கொள்கையை இன்றைக்கும் பின்தொடர்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு போகிற போக்கில் ஒரு சனியே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த பக்குவம், அந்த கண்ட்ரோல் கூட இருக்காங்க. சீமான் என்ன மாதிரியான மனநிலை கொண்டவர், என்ன மாதிரியான கேரக்டர் என்பதற்கான ஒரு சாட்சி தான் இவர். சீமானுடைய ஒரு மினியேச்சர். இவர் எப்படியோ அப்படி தான் சீமான் எப்படியோ அப்படி தான் இவர். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ விஜய் அவர்களோட இந்த சுற்றுப்பயணம் எப்பப்போலாம் நடக்குதோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விழா திமுக அரசு சார்பில் பண்ணுறாங்க. முதல் சுற்றுப்பயணம் நடக்குது, இளையராஜாவுக்கான அந்த பொன் விழா நடத்தினாங்க. இந்த இரண்டாவது சுற்றுப்பயணம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த கல்வியில் சிறந்த தமிழர்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்துகிறாங்க. அதில் கல்வியில் யார் சிறந்த ஆட்களோ அவங்கள கூப்பிட்டு பேச வைக்காம நடிகர், இந்த தயாரிப்பாளர்கள், இந்த ப்ரொடியூசர், டைரக்டர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. சார் இது எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் இதில் முன்னிலைப்படுத்துகிறாங்க. விஜய்க்கு எதிராக சிவகார்த்திகேயனை திருப்புறாங்களா சார் இதில்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய ஒரு கேவலமான அணுகுமுறைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த சம்பவங்கள்லாம். நீங்கள் சொல்ல மாதிரி கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னா இப்போ கல்வியில் சிறந்து விளங்கியவர்களை கூப்பிட்டு நிற்க வச்சு நீங்கள் அங்கே பேச வைக்கும் போது தானே அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகும். அடடா இவர் மாதிரியே நம்மளும் வரணும், என்ன அப்போ நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு அப்போ தானே வரும். அதை விட்டு நீங்கள் சினிமாக்காரனை கூப்பிட்டு அங்கே நிற்க வச்சிங்கன்னா அவனுக்கு எப்படி படிக்கிற எண்ணம் வரும்? என்ன நம்ம பேசாமல் படிக்காமல் சினிமாவுக்கு போனோம்னா சிவகார்த்திகேயன் மாதிரி ஆளான்னு தானே அவன் நினைப்பான். அப்போ நீங்கள் அங்கே நிறுத்துகிற ஆட்களே தவறான ஆட்கள். அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா சிவகார்த்திகேயன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய சமூகத்தை சேர்ந்தவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஊர் பகுதி தான். இவரும் கூட மயிலாடுதுறை பக்கத்தில் தான் ஏனங்குடிங்கிற ஒரு ஊர் தான் இவருடைய பூர்வீகம். நீங்கள் அப்படியே விசாரிச்சிங்கன்னா சுற்றி வளைச்சி இவருடைய சொந்தக்காரராக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இவரை திமுகவுடைய அனுதாபியாக மாற்றுகிற ஒரு முயற்சி தான் இதெல்லாம். என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே பராசக்தி அப்படிங்கிற திமுகவுக்கு வலு சேர்க்கிற ஒரு திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி அரசு விழாக்கள்லாம் அவரை கொண்டாந்து முன்னிறுத்தும் போது இப்போ சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ நம்ம சிவா திமுகவுக்கு ரொம்ப வேண்டியவர், அப்போ நம்ம ஓட்டை திமுகக்கே போடுவோம் அப்படின்னு நினைப்பான். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மனசில் வச்சு தான் அவரை அங்கே முன்னிலைப்படுத்துகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டார்ல, இப்போ அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அது தாவேக்காக்கு ஓட்டு போட்டால் இப்போ இவருடைய ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்கிற அந்த கணக்கு உண்டு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்த கூட்டத்தில் சிவகார்த்திகேயன் உட்பட வேற சிலரையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமானவர் மிஸ்கினுடைய மேடை பேச்சு பற்றி உலகத்துக்கே தெரியும். படு ஆபாசமாக மேடையிலே பேசுகிற ஒருத்தர், பெண்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடி போடி அவ இவனு கீழ்த்தரமாக பேசுகிற ஒருத்தர். இவரை கொண்டாந்து நீங்கள் உங்களுடைய ஒரு அரசு விழாவில் பேச வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட்டு என்ன? அப்போ நீங்களும் மிஸ்கின் போன்றவர்களா, அல்லது மிஸ்கினுடைய பேச்சை, மிஸ்கினுடைய பார்வையை, பெண்கள் குறித்து, சமூகம் குறித்து அந்த பார்வையை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜயை வீழ்த்துவதற்கான வழி தெரியலை. இப்போ எதை தின்னா பித்தந்தெளிங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒன்று தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி விஜயினுடைய சுற்றுப்பயணத்தை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் இவங்க ஒவ்வொரு விழாவாக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட எதிராக ரீச் ஆகும் அப்படின்னா விஜயினுடைய சுற்றுப்பயணம் தான். என்ன காரணம்? அவர் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு நடிகர். நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட எப்படியாவது நமக்கு ஆதரவு கிடைக்காதான்னு உளுந்து பரண்டுகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். சார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2011 எப்படி வடிவேல திமுக பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒன்று இருக்கு சார். இது எப்படி சார் பார்க்க? இல்லை உண்மைதான். இது சிவகார்த்திகேயனுக்கு தெரியும். என்ன காரணம் அப்படின்னா அவரும் பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு வகையில் திமுகவுடைய அனுதாபியாகத்தான் இருப்பார், ஆதரவாளராக தான் இருப்பார், அதில் மாற்றமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரே சமூகம் என்கிற அந்த சாதி பாசம் கூட காரணமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு பல்வேறு விஷயங்களில் வந்து உதயநிதி வந்து மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு அவருடைய இந்த 75 கோடி கடன் அவருடைய கழுத்தை நெரிக்கிற சூழ்நிலை வரும்போது இவர் தான் உள்ளே பூந்து அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அதன் காரணமாகவும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்லாம் சிவகார்த்திகேயன் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் திமுகங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரண். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பாப்புலாரிட்டி, நம்மளுடைய ரசிக பலம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நல்லது தான் அப்படின்ட்டு இவர் வந்து அதுக்கான இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அவர் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான கேரக்டர். வெளிப்படையாக திமுக ஆதரவை அவர் என்றைக்குமே எடுக்க மாட்டார். என்ன காரணம்னா நீங்கள் அரசியலில் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீங்க அப்படின்னா சினிமாவில் நீங்கள் காலி ஆகிடுவீங்க. அதனால் அந்த விஷயத்தை பண்ண மாட்டார். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அரசியலுங்கிறது வெறுமனே திமுக மட்டுமே ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல் கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒருத்தர அது இது மாறும். அப்போ திடீர்னு வந்து ஒரு அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணிட முடியும்? எல்லாத்துக்கும் மேலே அதிமுக ஆட்சி நடக்கும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ என்ன பண்ணார் தெரியுமா? போயஸ் கார்டன் கதவை போய் தட்டினார் சிவகார்த்திகேயன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய சகோதரர் திவாகரனுடைய மகன், என்ன இப்போ விவேக் இருக்கார்ல, ஜெயா டிவி விவேக், அவருடைய பிரதர், அவருக்கிட்ட விவேக் பிரதர் இல்லை, இவர் வந்து திவாகரனுடைய பையன், ஜெய் பிரதீப் மாதிரி ஏதோ ஒரு பேர் அவருக்கு. அவர்கிட்ட போய் ஹெல்ப்பு கேட்டு அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு அந்த காலத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அதை நான் கூட இப்போ எழுதியிருந்தேன், போயஸ் கார்டன் கதவை தட்டிய சிவகார்த்திகேயன்லாம் எழுதியிருந்தேன். அந்த ஆட்சியிலையும் இவர் தனக்கு சாதகமாக சில விஷயங்களையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டார். அப்படி இருக்கும்போது திடீர்னு 5 வருஷம் கழித்து ஆட்சி மாறுச்சு அப்படின்னா நீங்கள் வெளிப்படையாக திமுக நிலைப்பாடு எடுத்தால் அன்னைக்கு வந்து அதிமுக பக்கம் நீங்கள் போக முடியாது. அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அப்படி சாஞ்சும் சாயாமலும் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் இப்போ இந்த ரஜினி ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாரு சார். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், உண்மைதான். பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவுக்கு வருவதற்கு ரஜினி எப்படி இவர்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரசியல்வாதிகளோடு, அரசியல் கட்சி தலைவர்களோடு நட்பு பாராட்டுவதிலேயே இவங்க வந்து ரஜினியுடைய ஸ்டைலை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. யார் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவான சாதகமான ஆட்களாக தங்களை காட்டிக்கொள்வது. ஸோ அந்த நிலைப்பாட்டை இவர் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சீமான் வந்து விஜய விமர்சனம் பண்ற பேர்ல வந்து எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வந்து சனியன் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? அதான் உண்மையில பார்த்தீங்கன்னா சீமான் தான் தமிழ்நாட்டு அரசியலில் வந்த சனியன்னு சொல்லணும். அப்படி தான் அவருடைய பேச்செல்லாம் இருக்குது. என்னென்னா நீங்கள் எம்ஜிஆரையும் விமர்சிக்கலாம், அண்ணாவையும் விமர்சிக்கலாம். ஏன்னா அவர்கள்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்கலாம் கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்னாலே நிச்சயமாக அவர்களிடம் குறை இருக்கும். அவர்களுடைய கொள்கையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம விமர்சிக்கிற அளவுக்கான அம்சங்களும் இருக்கும். நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் சீமான் பெரியாரே விமர்சனம் பண்ணவர். அதனால் இவருக்கு எம்ஜிஆரும் அண்ணாவும்லாம் ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு வார்த்தை நாகரிகம்னு இருக்குது. நீங்கள் அவங்கள போய் சனின்னு சொல்கிறது வந்து எப்படி ஏற்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். எம்ஜிஆர் வந்து பல லட்சம் மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக இருந்தவர். இன்றைக்கும் எம்ஜிஆரை வந்து கடவுளாக பூஜிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அதேமாதிரி அண்ணாவின் கொள்கையை இன்றைக்கும் பின்தொடர்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு போகிற போக்கில் வந்து ஒரு சனியே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த பக்குவம், அந்த கண்ட்ரோல் கூட இருக்காதா? இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சாதாரணமாக பேசும்போது எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம், அது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் ஒரு பொது வெளியில் ஒரு ஊடகங்கள் முன்னால் பேசும்போது நாம் பேசுகிற கருத்தை வந்து ரொம்ப கவனமாக பேசணும். ஆனால் அந்த கட்டுப்பாடு, கண்ட்ரோல் கூட உங்கள் கையில் இல்லை அப்படின்னா உங்களையெல்லாம் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நம்ம வந்து ஏற்க முடியும்? எனக்கு என்ன பெரிய கேள்வியும் வருத்தமும் அப்படின்னா, எம்ஜிஆரை இவர் சனியன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுகவிலிருந்து எந்த எதிர்வினையும் வரலை. ஒருவேளை இவர் சொன்னது சரிதான்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதேமாதிரி அண்ணாவையும் இவர் சனியன்கிறாருங்கும் போது அப்போ திமுகவிலிருந்தும் எதிர்வினை வந்திருக்கணும், அதிமுகவிலிருந்தும் வந்திருக்கணும். ஆனால் வழக்கம் போல் அதிமுக வந்து ஒரு அடிமை கட்சியாக மாறியதால் அவங்களுக்கே எம்ஜிஆரும் அண்ணாவையும் பற்றி இன்றைக்கு உள்ள அதிமுக தலைவர்களுக்கு, எடப்பாடிகளுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் திமுகவும் ஏண்டா எதிர்வினை ஆற்றலை அப்படின்னா இப்போ திமுகவின் கூலிப்படையாக தானே சீமானே இருக்கார். விஜயை எதிர்ப்பதற்காக திமுகவும் நாத்தாக்கவும் ஒரு ரகசிய கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கூட்டணியை சேர்ந்த
சீமான் தானே சொல்லியிருக்காரு, பரவாயில்லன்னு திமுக காரங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. பட் என்ன இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான அணுகுமுறை. இப்போ ஆனால் டிடிவி தினகரன் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். நேற்று அந்த ட்வீட்டில் வந்து போட்டிருந்தாரு, யாரோ ஒருத்தரை வந்து வன்மம் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்க வந்து மறைந்த முன்னாள் தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப வன்மையாக வந்து கண்டிக்கிறேன்னு வந்து சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பல லெட்டர் பேடு கட்சிகளில் டிடிவி தினகரனுடைய கட்சியும் ஒன்று. இப்போ அதுக்கு பெரிய உதாரணமே என்னன்னா, இப்போ நான்லாம் வந்து ரெகுலராக வந்து ஊடக செய்திகளை ஃபாலோ பண்ணுற ஆள், எல்லா பேப்பரையும் படிச்சிருவேன். ஆனால் டிடிவி தினகரன் இப்படி பேசினாருங்கிறது என்னுடைய கவனத்துக்கே அது வரவே இல்லை. அதோட அர்த்தம் என்னென்னா, இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்படுத்தத்தக்க தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதனால் அது முக்கியம் இல்லை. இவர் கருத்து சொன்னதுனால இவங்க வந்து அதிமுக சார்பாக ஒரு எதிர்வினை வந்துருச்சு அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி இன்னும் உயிரோடு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இவருடைய கட்சி வந்து எம்ஜிஆர் இவருடைய கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா குறித்த விமர்சனத்துக்கு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணிக்கிறவர்கள் தானே எதிர்வினையாற்றணும். அதனால் இது வந்து ஒரு சரியான எதிர்வினையாக நம்ம எடுத்துக்க முடியாது. விஜய் வந்து ஊழல் பற்றி பேசுகிறார், முதல்ல அவரே வந்து வரி கட்டல அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் இருக்க ஆட்கள் எல்லாருமே வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் சாட்டை துறைமுகம் இருக்க அங்கே இருக்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க அந்த பெண்கள் வந்து உரிமையில் பேசுறது, அவைவன்னு பேசுறது, அவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு எதிரான ஒரு தொடர்ந்து அந்த மனநிலையை வந்து இருக்காங்களே சார். நீங்கள் சாட்டை துரைமுருகன் பற்றியெல்லாம் நம்மெல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா அடுத்தவருடைய மனைவியை அபகரித்த ஒரு கீழ்த்தரமான இழிபிறவி. என்ன கேட்டால், உலகத்தில் இருக்கும் மனிதர்களில் வந்து ஒரு 10 இழிபிறவியை எடுத்தீங்கன்னா அப்படின்னா உலகம் முழுக்க அந்த 10 பேரில் ஒருவராக சாட்டை துரைமுருகன் இருப்பார். அது மட்டும் இல்லை, அதில் வந்து முதலிடத்திலோ அல்லது 2வது இடத்துல இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான பிறவி தான் வந்து இந்த சாட்டை துரைமுருகன். அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து அவர் யார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு நன்கொடைங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பணம் பிச்சை எடுக்கிற ஒரு ஏஜெண்ட். அதனால் அவருடைய கருத்தெல்லாம் நம்ம ஒன்றும் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே நேரம் சீமான் வந்து என்ன மாதிரியான மனநிலை கொண்டவர், என்ன மாதிரியான கேரக்டர் என்பதற்கான ஒரு சாட்சி தான் இவர். சீமானுடைய ஒரு மினியேச்சர். இவர் எப்படியோ அப்படி தான் சீமான் எப்படியோ அப்படி தான் இவர். ஸோ இவர்களிடமிருந்து வருகிற கருத்துக்கு வந்து நம்ம பெருசாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மளுடைய தகுதி குறைவாக நினைக்கிறேன். பட் அதே நேரம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பொதுவெளியில் பெண்களை அவமானப்படுத்துகிற, பெண்களை ஆபாசமாக பேசுகிற ஒரு போக்குங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இதை வந்து மக்கள் பார்க்கணும். இதே சீமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ சமீப காலம் அந்த விஜயலட்சுமி விவகாரமெல்லாம் பெரிய அளவில் பேசப்படுகிற விஷயமாக மாறின பிறகு எங்கே போனாலும் ஒரு 4 பெண்களை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு தான் பேசுகிறார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் சீமான் இந்த மாதிரி ஊடகங்களை சந்திக்கும் போது லோக்கல் நிர்வாகிகள் என்ன அவருடைய அடிப்பொடிகள் தான் பக்கத்தில் நிற்பாங்க. ஆனால் இப்போ ஒரு கடந்த 1 வருடமாக விஜயலட்சுமி விவகாரம் ரொம்ப பெருசாக போனதுக்கப்புறம் பெண்களை பக்கத்தில் நிறுத்துறாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, 1000 விஜயலட்சுமி வந்தாலும் என்னை வந்து பெண்களிடமிருந்து என்னுடைய செல்வாக்கை குறைக்க முடியாது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு நாடகத்தை அவர் அரங்கேற்றிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் எத்தனை பெண்களை நிற்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தாலும், நீங்கள் பேசுகிற, அதுக்கப்புறம் உங்கள் கட்சியை சேர்ந்த அந்த சாட்டை துரைமுருகன் போன்ற புரோக்கர்கள் பேசுகிற பேச்செல்லாம் இந்த பெண்கள் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதுவும் இன்றைக்கி தாவேக்காவில் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்கள் கூட்டம் மட்டும் விஜய் பின்னால் திரண்டு நிற்கல, இன்றைக்கி பெண்கள்லையும் கணிசமான பேர் வந்து அவர் பின்னால் நிற்கிறாங்க. அப்போ அந்த பெண்களை நீங்கள் தரக்குறைவாக பேசும்போது அதுவும் உங்களுக்கு எதிராக மாறும். விஜய் வந்து ரொம்பவே டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸை தான் சார் கையில் எடுத்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணாலும் பேர் சொல்லி விமர்சனம் பண்ணாமல் ஒரு அமைச்சர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தான் விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ விஜய் வந்து தொடர்ந்து இந்த பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்களா சார்? இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், இப்போ உதயநிதி ஸ்டாலினே வந்து சனிக்கிழமை வெளியே வர ஆளுன்னு வந்து சொல்லியிருந்தேன். அது எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவே நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க இந்த ஆபாசமாக பேசுறது. அதாவது இவங்க வந்து விஜயை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுறாங்க, அதில் மாற்றாங்கல்ல. விஜய் அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னார்னா, நம்ம நாகரிக அரசியலை தான் கையில் எடுப்போம், எந்த வகையிலும் தரக்குறைவாக தனி மனித தாக்குதலை செய்ய மாட்டோன்னு விஜய் சொன்னார்ல. அது வெறுமனே ஒரு அறிவிப்பு கிடையாது, அது வந்து விஜயினுடைய கேரக்டர். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக இருக்கும்போது மற்றவர்கள் பற்றி புறம் பேசாத ஒரு கேரக்டர். எனக்கெல்லாம் தெரியும். இப்போ நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளராக அவரை பார்க்கும்போது பல்வேறு விஷயங்களை பல ஆர்டிஸ்டுகளோட நம்ம ஷேர் பண்ணுவோம். சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன நடக்குதுன்னெலாம் கேட்பாங்க. இப்போ அதுக்கு பெரிய உதாரணம் கஸ்தூரி. இப்போ கஸ்தூரியெல்லாம் நான் பேட்டி எடுக்க போனேன் அப்படின்னா, நானும் அவரும் பேட்டியாக உரையாடுவது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் தான்.
ஆனால் அவர்கிட்ட போய் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம் மினிமமாக. என்னன்னா முழுக்க அக்கப்போர் தான். அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்ட்டு பரஸ்பரம் ஒரு ஷேரிங் இருக்கும். அவரே பல கதைகள் சொல்லுவார். இந்த ஆர்டிஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட்டு அப்படி நடந்துச்சு, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி நடந்துச்சு, இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் விஜய் ஒரு ஆள் தான் மற்றவர்கள் இன்னொருத்தரை பற்றி அவர் முன்னால் குறை சொன்னால் கூட அவர் வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டார், ஆர்வம் காட்ட மாட்டார். அப்படி டக்குன்னு திரும்பிக்குவார். இல்லைனா பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருப்பார். அதோட அர்த்தம் என்னன்னா, மற்றவர்களை பற்றி நீ தரக்குறைவாக பேசுவதை நான் விரும்பலை, நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதை நேரடியாக உங்கள் முகத்தில் அவர் சொல்லலைன்னாலும் அந்த ரியாக்ஷன்லேயே வந்து அவர் காட்டுவார். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் விஜய். இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வரும்போது நம்ம வந்து இப்படி இருக்கோம், நம்முடைய தொண்டர்களும் இப்படி இருக்கணுங்கிறதுனால தான் அந்த அறிவிப்பே அவர் வெளியிட்டார். புரியுதா இல்லையா? ஆனால் இன்றைக்கு திமுக காரர்கள், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த சாட்டை துரைமுருகன் போன்றவர்களை கலிசடைகள் எல்லாமே விஜய் குறித்து வந்து என்னதான் தரக்குறைவாக பேசினாலும் விஜய் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் எதிர்வினை வரவே வராது. அவர் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். நீ என்ன வேணாலும் சொல்லு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, மக்கள் பார்த்துக்குவாங்கிறது அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி விமர்சனம் செய்கிறவர்களை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல, ஒவ்வொரு தராதரத்தை மதிப்பிடுவாங்கல்ல, இவன் எப்படின்னு அவங்க பார்ப்பாங்கல்ல. அதனால் நிச்சயமாக அந்த விமர்சனம் விஜயை ட்ரிகர் பண்ணி அவர் எப்படியாவது இந்த மாதிரி ஒரு நாளாந்தர அரசியலை பண்ண வைக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவர்களுடைய ஆசையில் மண்ணு தான் விழுவுமே தவிர அவர்கள் நினைத்தது நடக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம் நன்றி சார். நன்றி.